So hello everyone, இன்னைக்கு நம்ம ஒரு எலக்ட்ரான் என்ன அது எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் அது எங்கே இருக்குது, அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க, அதான் டினோட் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகல். எலக்ட்ரான் சப் அட்டாமிக் பார்ட்டிகல். நெக்ஸ்ட்டு அதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரான் இங்கே இருக்குது. எலக்ட்ரான் எல்லாத்துலேயும் இருக்குது. பேசிக்காகவே எல்லாமே ஒரு ஆட்டம்ஸால் தான் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ எலக்ட்ரான் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப பேசிக்காக பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் தான் இருக்கும். ஆட்டம்க்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது வந்து நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதோட ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அண்ட் பேசிக்லி அதே மாதிரி பீரியாடிக் டேபிளில் அதுதான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனை பார்க்கலாம். ஓகே, ஹைட்ரஜன் ஆட்டம் எப்படி இருக்கும்னா, ஆட்டமில் ஃபர்ஸ்ட்டு நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றியோட ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்டில் நிறைய எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். ஓகே, இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் நிறைய ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாம். ஏன்னா நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான் இருக்குது அண்ட் நியூட்ரான் இருக்குது. ப்ரோட்டான், நியூட்ரான், இது ரெண்டுத்தையும் எப்படி டினோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டானை H+ டினோட் பண்ணலாம், நியூட்ரானை N or N0 எப்படி டினோட் பண்ணலாம். ப்ரோட்டான் H+, நியூட்ரான் N0. எலக்ட்ரானை இப்போ இப்படி டினோட் பண்ணலாம். ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அண்ட் நியூட்ரான் இஸ் நியூட்ரல் சார்ஜ், நெய்தர் பாசிட்டிவ் நாட் நெகட்டிவ், அவ்வளோதான். ஸோ இதான் ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்கும். அந்த ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அண்ட் நியூக்ளியஸில் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கும். ஸோ பேசிக்காக எலக்ட்ரான் எப்படி டினோட் பண்ணுறதுனும் எலக்ட்ரான் எங்கே இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரானை உருவாக்க முடியுமா? இதான் நம்ம கேள்வி. ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா பேசிக்காக நம்ம எப்போவுமே ஒன்று இருக்க சொல்லுவாங்க இல்லையா, ஒன் ஃபார்ம் ஆஃப் மேட்டர் இஸ் சேஞ்ச் இன்டு another form of matter. அதே மாதிரி it is neither created nor destroyed. அதாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை க்ரியேட்டும் பண்ண முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. ஓகே, ரெண்டாவதும் ரெண்டாவது கான்செப்ட் எலக்ட்ரான் பற்றி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், இது மூணுமே சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். இது ஏன் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்னு சொன்னோம்னா, ஆட்டம் இருக்குல்ல, அதுக்குள்ளார இந்த மூணுமே இருக்குது. ஸோ ஆட்டம்குள்ளார இருக்கிற மூணு இது இருக்கிறனால இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ்ன்னு சொன்னோம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி நம்ம ஆட்டமில் நியூக்ளியஸ் இருக்குன்னு சொன்னோம். கரெக்டாக? இந்த நியூக்ளியஸ், இதுலேயே நியூக்ளியஸ் இருக்குது. பயாலஜியில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸுக்கும் இந்த நியூக்ளியஸுக்கும் சிம்பிளான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆட்டம் இருக்கிற நியூக்ளியஸில் ப்ரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அதுவே H+. பயாலஜியில் இருக்கிற நியூக்ளியஸ், ஒரு செல்லில் இருக்கிற நியூக்ளியஸ், ஒரு செல் சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, எவ்ரிதிங் ப்ளாபா எல்லாமே இருக்குது. இதில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து பிரெயின் ஆஃப் தி செல். அதாவது இதுதான் நியூக்ளியஸ் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ண கம்ப்யூட்டரில் இருக்கிற CPU மாதிரி, அதான் பிரெயின். அது அந்த கம்ப்யூட்டரில் இந்த CPU அதுக்கு பிரெயின், அதுதான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்.
அந்த மாதிரி இந்த ஹியூமன் செல்லில் இந்த நியூக்ளியஸ் இந்த செல்லுக்கு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி ப்ரோட்டீன் சின்தசைஸ் பண்ணுவோம், எம்ஆர்என்ஏ சின்தசைஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இதில் இருக்க நியூக்ளியஸ் வேறு, இதில் இருக்க நியூக்ளியஸ் வேறு. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். நம்ம இப்போ பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எலக்ட்ரானை க்ரியேட் பண்ணவே டெஸ்ட்ராய் பண்ணுது. ஆனால் எப்படி ஒரு ஃபார்ம் வந்து இன்னொரு ஃபார்ம் மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்காக ஒரு ஸ்பியர் அசைன் பண்ணிக்கலாம். இட் ஹாஸ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் நம்ம another thing I will take ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. அதில் நியூட்ரல் சார்ஜ் இருக்குது, எந்த சார்ஜும் இல்லை. அதுக்குன்னு அது நியூட்ரான்னு சொல்ல முடியாது. நியூட்ரல் சார்ஜ் அதாவது அதில் எந்த சார்ஜும் இல்லை, அவ்வளோதான். இப்போ நான் இந்த கிளாஸ் ராட் எடுத்து மெட்டல் ஸ்ப்ரே மேலே ரப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ரப் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்ன ஆகும்னா மேபி இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இல்லை போகலாம், அந்த நெகட்டிவ் சார்ஜ் இல்லை போகலாம். திஸ் ஆர் திஸ் ரெண்டுமே நடக்கலாம். நம்ம வந்து பாசிட்டிவே அதில் போயிட்டு சார்ஜ் ஏதாவது ஒரு சார்ஜ் அதில் போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எந்த சார்ஜுமே கிடையாது, இது எந்த சார்ஜுமே இல்லை. இப்போ தான் நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. இந்த மாதிரி தான் ஒரு இதில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எனிதிங் எலக்ட்ரான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ நம்ம எலக்ட்ரான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். பேசிக்காக நம்ம வந்து சார்ஜ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ எலக்ட்ரான் பார்க்கலாம். இது ஒரு காப்பர் வயர். ஓகே, காப்பர் வயர் எலமெண்ட். காப்பர் அதாவது காப்பர் எலமெண்ட், காப்பர் ஆட்டம். காப்பர்லேயே அப்படி தான் ஆட்டம் இருக்கும். அந்த ஆட்டமில் அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் அதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுக்கு தேவைக்கு விட ஜாஸ்தியாக இருக்கும்போது அது ஃப்ரீயாக எங்கே சுற்றிட்டு இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு பொட்டென்ஷியல் க்ரியேட் பண்ணுவோம். பொட்டென்ஷியல் ஒரு பேட்டரி வச்சுருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த பேட்டரியிலேருந்து இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எவ்வளோ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுதோ அது பேஸ் பண்ணி கரண்ட் வேல்யூ மாறும். ஸோ இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இதில் ஒவ்வொரு இதுவும் மூவ் ஆகுது. இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து மாதிரி எலக்ட்ரான் இது வர போகுது. அண்ட் இந்த எலக்ட்ரான் நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல பேட்டரியிலேருந்து வந்த எலக்ட்ரான் வந்துடுது. அண்ட் இங்கே இருக்க வேண்டிய எலக்ட்ரான் எங்கே போகுது? இந்த இடத்துல இருக்க வேண்டிய எலக்ட்ரான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆனதால இங்கே இருக்க எலக்ட்ரான் இங்கே போகுது. பேட்டரியில் அந்த எலக்ட்ரான் இங்கே இருக்குது. இதே மாதிரி மூவ் ஆகி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. இதுதான் ஒரு கரண்ட். இதுதான் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வயலில் இதுதான் கரண்ட் ஃப்ளோ ஆகிருக்கு. ஸோ இதை பேசிக்காக பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகணும், ஒரு ப்ளஸ் சார்ஜ் இன்னொரு ப்ளஸ் சார்ஜ் நான் அப்படி ஹேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரிப்பல் ஆகும். வைஸ் வச்சா நெகட்டிவும் ரிப்பல் ஆகும். பட் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வச்சா டெஃபினெட்லி எல்லாருக்கும் தெரியும் அது அட்ராக்ட் ஆகும். இதே மாதிரி பட் ஆட்டம் கேஸில் டிஃப்ரெண்ட். ஆட்டம் இருக்குது, நான் இங்கே ஆட்டம் வச்சிட்டேன், இட்ஸ் ஹேங்கிங். இப்படிலாம் பண்ண முடியாது. நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். இது ரிப்பலும் ஆகாது, அட்ராக்ட் ஆகும். வை? பிகாஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு ஆட்டமில் ஒரு ஆர்பிட் இருக்கும், அதில் எலக்ட்ரான் இருக்கும், அண்ட் அதில் ப்ரோட்டான் இருக்கும், அண்ட் நியூட்ரான் இருக்கும். ப்ரோட்டான் ப்ளஸ் ஆக்சுவலி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கும், அதில் ஒரு எலக்ட்ரான் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஒரே ஒரு ப்ரோட்டானும் ஒரே ஒரு நியூட்ரான் தான் இருக்கும். நியூட்ரானுக்கு நியூட்ரல் சார்ஜ்னால அது கணக்கிலே வராது. ப்ரோட்டான் 1 பாசிட்டிவ் சார்ஜ் 1 நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டும் சேர்ந்து இது நியூட்ரலாக மாறிடும். ஸோ இது இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. நான் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொன்னது வந்து சார்ஜ் தான் தவிர எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லலை. மோஸ்ட்லி நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியும். பட் ஆனால் இந்த கேஸில் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் கேஸில் ஆட்டம் வந்து ஸ்டேபிள். ஸோ அது ரிப்பலும் பண்ணாது, அட்ராக்டும் ஆகாது. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.